அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தற்போது பர்கூர் மத்தூர் காலனி பகுதிக்கு வருகை புரிந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் தற்போது நேரலையாக நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். மத்தூர் காலனி பகுதி வெள்ளத்தால் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. அப்பகுதி மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையாக நாம் கண்டு வருகிறோம். பெஞ்சல் புயலால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கடும் சேதத்தை சந்தித்துள்ள நிலையில் அப்பகுதியில் வருகை புரிந்து தற்போது மத்தூர் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களை விளம்பர திமுக அரசு சார்பிலோ அரசு அதிகாரிகளோ யாரும் வந்து சந்திக்கவில்லை என்று மக்கள் புகார் தெரிவித்தார்கள். வாகனங்கள் செல்ல முடியாத பகுதியில் கூட நடந்தே சென்று புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தற்போது பர்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய மத்தூர் காலனி பகுதிக்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்தில் இருந்து வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான். தற்போது மத்தூர் காலனி பகுதியில் வெள்ள பாதிப்புகள் எப்படி இருக்கிறது? அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தற்போது அப்பகுதிக்கு வந்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை விரிவாக சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மத்தூர் பகுதியில் பெஞ்சல் புயல் எதிரொலியாக கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மத்தூர் பகுதி முழுவதிலுமாக மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மத்தூர் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஏராளமான குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து அந்த பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இன்னலுக்கு ஆளாகி தவித்து வந்த நிலையில் இதுவரைக்குமாக இது போன்ற ஒரு பிரதான பகுதியாக பேருந்து நிலையத்தின் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அதே போன்று திமுகவினரும் நேரடியாக சென்று அந்த மக்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்யாமல் தவித்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் நேரடியாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தாயுள்ளத்தோடு அந்த பகுதி மக்களுக்கு நேரடியாக சென்று மத்தூர் பகுதி மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிவாரண பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் நாம் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். நிவாரண பொருட்களாக அரிசி, சேலை, அதே போன்று வேஷ்டி, போர்வை மற்றும் உணவுப் பொருட்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தாயுள்ளத்தோடு கனிவோடு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்ட பின்பாக வழங்குகிறார். அப்பொழுது அந்த நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்களுக்கு மனம் நெகிழ்ந்து நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் இது போன்று கேட்பாரின்றி இது போன்ற பகுதியில் மத்தூர் பகுதியில் நாங்கள் இருந்த நிலையில் எங்கள் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எங்களை கண்டுகொள்ளாமல் தவிக்க விட்டு சென்று விட்டது. ஆனால் தாயுள்ளத்தோடு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாக எங்கள் பகுதிக்கு வந்து எங்களுடைய குறைகளை கேட்டறிந்து என்ன மாதிரியான பாதிப்பை சந்தித்தீர்கள் என ஒரு தாயாக இருந்த எங்களுடைய வேதனைகளை எல்லாம் கேட்டறிந்திருக்கிறார். எங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் நிவாரண பொருட்களை வழங்கியதோடு அந்த இன்முகத்தோடு எங்களுக்கான உதவிகளை வழங்கி நிச்சயமாக நான் உங்களோடு எப்போதும் இருப்பேன், உங்களுக்கு துணையாக இருப்பேன் என எங்களுக்கு நம்பிக்கை அளித்து சென்றிருக்கிறார். இந்த திமுக அரசு ஆங்காங்கே நின்று கொண்டு போட்டோ போஸ்ட் கொடுத்து விட்டு சென்று விட்டார்களே தவிர இது போன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரடியாக சென்று அந்த மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அந்த மக்கள் என்ன மாதிரியான துன்புறுத்தலுக்கு இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் பிரதான சாலைகளில் மட்டுமே நின்றுவிட்டு சென்ற திமுகவினருக்கு மத்தியிலாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் நேரடியாகவே இந்த பகுதிக்கு வந்து ஒவ்வொரு வீதிகளுக்கும் சென்று அந்த பகுதி மக்களுடைய துன்பங்களை கேட்டறிந்து அவர்களுக்கான கண்ணீரை துடைத்து எறிந்து அவர்களுக்கான நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் நாளத்தின் மான பெரிது என்ற குரலுக்கு ஏற்ப இது போன்ற ஒரு இக்கட்டான சூழலிலும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மக்கள் பெருந்துயரில் தவித்து வரும்போது அவர்களுக்கான உடனடியான உதவிகள், அவர்களுக்கான நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணி நேரடியான நிவாரண பொருட்களை வழங்கி உதவி செய்து வருகிறார். ஆனால் இதுவரைக்குமாக திமுக அரசு இந்த பகுதியில் எந்த அதிகாரிகளை ஆய்வுக்கும் அனுப்பவும் இல்லை, அவர்களுக்கான எந்த உதவிகளையும் செய்யாமல் அவர்களை தவிக்க விட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பாதிப்பு என்ன என்பது குறித்து கேட்பதற்கு கூட ஆள் இல்லாமல், ஆறுதல் கூற இல்லாமல் தவித்து வரக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்க முடிகிறது. அப்படியாக நேரடியாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்களிடம்
அந்த பொதுமக்கள் நேரடியாக தெரிவிக்கும் பொழுது இதனை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறார்கள். ஏனென்றால் திமுக அரசு வாக்கு கேட்டு வரும்போது எங்கள் பகுதிக்கெல்லாம் வந்தார்கள். ஆனால் இதுபோன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து தவிக்கக்கூடிய நிலையில் எங்களை கேட்க கூட இந்த பகுதிக்கு அவர்கள் யாரும் வரவில்லை. எங்களுக்கு எந்த உதவிகளும் வழங்கவில்லை. வழங்கக்கூடிய நிவாரண உதவிகளை கூட திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் வழங்கிவிட்டு கணக்கு காட்டி பொய்க்கணக்கு காட்டி விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட நாங்கள் இப்படியான குறுகிய சந்து பகுதிகளுக்குள் வீடுகளுக்குள் முடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் எங்கள் பகுதிக்கு நேரடியாக வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் என இன்முகத்தோடு அவர்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் நம் ஒவ்வொரு பகுதிகளையுமே பார்த்து வருகிறோம். சாட்சி நமதாக்க அம்மாவின் அதிமுக கட்சியை சிறப்பாக்க